Exercise 1.2, question number 3. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. First sum or 2 by 2 matrix, second sum or 3 by 3 matrix, third sum or 3 by 3 matrix. Gauss-Jordan method inverse கண்டுபிடிக்கணும். We will do one by one. First let A equal to subdivision 1. A equal to 2 minus 1 5 minus 2. Gauss-Jordan method எப்படின்னா first we have to write A இந்த A மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்குமெண்ட் பண்ணணும். அப்போ AI equal to 2 minus 1 5 minus 2. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இந்த பக்கம் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஸ்டெப் AI எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? we get to perform elementary row operations. இப்போ elementary row operations ஃபர்ஸ்ட் A11 வந்து ஒன்றா இருக்கணும். A11 வந்து ஒன்றா இருக்கணும். இங்கே ஒன்றா இல்லை. அப்போ ஒன்று கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே செகண்ட் ரோவில் ஒன்று கொண்டு வரலாம். எப்படி செகண்ட் ரோவில் ஒன்று கொண்டு வரலாம்? இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 5லேருந்து 2-ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 5லேருந்து 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 1. அப்போ 1 கிடைக்கும். அடுத்தது இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம 1 வந்து A11க்கு போயிடும். அப்போ த ஃபஸ்ட் ஸ்டெப் R2 implies R2 minus 2R1. R2 implies R2 minus 2R1. இதுக்கப்புறம் ஈக்குவல் வரக்கூடாது, ஈக்குவலண்ட்டாக வரும். ஈக்குவலண்ட் R2 minus 2R1 5 minus 2 into 2 5 minus 2 into 2 5 minus 4 இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஒன்றும் இல்லை. minus 1 1 0 5 minus 4 into 5 minus 4 5 minus 2 into 2 5 minus 4 1. இங்கே minus 2 minus 2 into minus 1 2 into minus 1 அப்போ என்னாச்சு? 0 ஆயிடுச்சு. that minus 2 plus 2 0. அதே மாதிரி இங்கே R2 minus 2R1 0 minus 2 into 1 minus 2 1 minus 2 into 0 1. இப்போ 1. இப்போ என்ன பண்ணலாம்? we can interchange. இப்போ A2 1ல் வந்து 1 வந்துருக்கு. இப்போ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். R1 double implies R2 equivalent to 1 0 2 minus 1 then minus 2 1 1 0. இந்த பக்கம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே ஆப்ரேஷன் இந்த பக்கம் பண்ணியாகும். நெக்ஸ்ட் இப்போது A11 1 ஆயிடுச்சு. இப்போது A21 வந்து 0 ஆகும். A21 0 ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ல் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ R2 implies R2 minus 2R1. அப்போ AI is equivalent to there is R2 minus 2R1 first ரோவில் சேஞ்ச் இல்லை. 1 0 minus 2 1. இப்போ R2 minus 2R1 2 minus 2 into 1 2 minus 2 0 minus 1 minus 2 into 0 minus 1
1 minus 2 into 1 minus 2 into minus 2, 1 minus 2 into minus 2, 1 plus 4, 5. Then 0 minus 2 into 1, minus 2. 0 minus 2 into 1, minus 2. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் A11 1 ஆயிடுச்சு, A21 0 ஆயிடுச்சு. இப்போ A22 வந்து +1 ஆகணும். A22 +1 ஆனால் R2 -1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ R2 implies -1 into R2. அப்போ இஸ் ஈக்குவலன்ட் டு 1 0 -2 1. இப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸை -1 மல்டிப்ளை பண்ணும். 0. இப்போ இது +1 ஆயிரும், இது வந்து -5 ஆயிரும், இது வந்து +2 ஆயிரும். இப்போ பாருங்கள் இது I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு, இது IE. அப்போ இதுதான் A இன்வர்ஸ், இது A இன்வர்ஸ். therefore A inverse is equal to -2 1 -5 2. Exercise 1.2 question number 3 second subdivision. A is equal to 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3. You have to form an inverse of this matrix. Let A is equal to this matrix. First step, write A I is equal to 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3. இப்போ என்ன பண்ணோம், இதோட சேம் ஆர்டர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஆகுமெண்ட் பண்ணுறோம். ஆகுமெண்ட் பண்ணணும்னா என்ன, சேர்க்கணும். 1 0 0 0 1 0 0 0. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் A11 இதை வந்து நம்ம காஜோடான் மெத்தடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு. அப்போ A11 வந்து 1 இருக்கணும், A11 வந்து 1 இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், A21 0 ஆக்கணும், A31 0 ஆக்கணும். A21 0 ஆக்கணும்னா இது 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. R2 implies R2 minus R1 பண்ணால் இது 0 ஆயிடும். இந்த A31 0 ஆக்குறதுக்கு R3 plus R3 minus 6 R1. R1 implies R2 implies R2 minus R1 and R3 implies R3 minus 6 times R1. R3 minus 6 times R1. இப்போ இங்கே ஈக்குவல் சிம்பிள் வரக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் வரணும். அப்போ இங்கே so first there is no change in the first row. 1 minus 1 0. இது 1 0 0. Second row R2 minus R1 1 minus 1 0. R2 minus R1 0 minus or minus 1 plus 1. R2 minus R1 minus 1 minus 0 minus 1. R2 minus R1 0 minus 1 minus 1. R2 minus R1 1 minus 0 1. R2 minus R1 0. Then R3 minus 6 R1 6 minus 6 into 1 6 minus 6 0 minus 2 minus 6 into minus 1 minus 2 into minus 6 into minus 1. இப்போ என்ன வரும், minus 2 plus 6 minus 2 plus 6 is equal to plus 4 plus 4. Then minus 3 minus 6 into 0 is equal to minus 3.
equal to -3. இப்போ R3 minus 6 வரும். 0 minus 6 into 1 minus 6. இது ரெண்டுமே 0 அதனால 0. அடுத்தது R3 1 minus 6 into 0 1. ஸோ பாருங்க A21 0 கொண்டு வந்தாச்சு, A31 0 கொண்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பு A22 1 இருக்கணும். அதுவும் நமக்கு அட்வான்டேஜ். A22 1 கிடைச்சிருச்சு. அடுத்தது இப்போ A12ஐயும் A32ஐயும் 0 ஆக்கணும். A12 A32 0 ஆக்கணும்னா R2 தான் ஹெல்ப் எடுக்கணும். அப்போ இந்த A12 0 ஆக்கணும்னா -1 + 1 ஆட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ R1 implies R1 + R2. இப்போ இந்த 4 0 ஆக்கணும்னா இந்த R2 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ ஆப்ரேஷன் R3 implies R3 minus 4R1. R1 implies R1 plus R2 and R3 implies R3 minus 4R2. R3 minus 4R2. இப்போ AI matrix equivalent to so first R1 plus R2 1 plus 0 1 R1 plus R2 -1 plus 1 0 R1 plus R2 0 plus -1 -1. Then there is no change in the second row. 0 1 -1 0 1 -1. For third row, R3 implies R3 minus 4R2. R3 minus 4R2 0. R3 minus 4R2 4 minus 4 into 1 4 minus 4 0. R3 minus 4R2 minus 3 minus 4 into minus 1 is equal to -3 plus 4 is equal to 1. Then here there is no change in second row. -1 1 0. R1 plus R2 0. R1 plus R2 1. R1 plus R2 0. R3 minus 4R2. R3 minus 4 into -1 -6 plus 4 -2 0 minus 4 into 1 -4 1 minus 4 into 0 1 1. So இப்போ அட்வான்டேஜா A33 உனக்கு 1 வரணும், அதுவும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டை 0 அதுனா போதும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டை A32ஐயும் A13ஐயும் A23யும் A13யும் 0 ஆகணும். அப்போ 13 0க்கு தேர்ட் ரோ ஹெல்ப் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? R1 implies R1 plus R3 and R2 implies R2 plus R3 equivalent to R1 implies R1 plus R3 and R2 implies R2 implies R2 plus R3. இப்போ R1 implies R1 plus R3 1 plus 0 1
R1 plus R3 0, R1 plus R3 0, R2 plus R3, R2 plus R3, R2 plus R3 0, R2 plus R3 1, R2 plus R3 0. No change in the third row. R1 plus R3, R1 plus R3 minus 2, R1 plus R3 1 minus 4 minus 3, R1 plus R3 1, and there is no change in the second row. Third row minus 2 minus 4 1. Second row R2 implies R2 plus R3, R2 plus R3 minus 3, R2 plus R3 minus 3, R2 plus R3 1 minus 4 minus 3, R2 plus R3 0 plus 1 1. Now this is identity matrix. இது வந்து A inverse, therefore A inverse is equal to minus 2 minus 3 1 minus 3 minus 3 1 minus 2 minus 4 1. Question number 3. A equal to 1 2 3 2 5 3 1 0 8. First we have to write AI. AI is equal to 1 2 3 2 5 3 1 0 2. Then we have to augment the identity matrix. Augment the identity matrix சேர்க்கணும். 1 0 0 0 1 0 0 0 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A11 ஒன்றா இருக்கா பார்க்கணும். A11 ஒன்று இருக்கு. இப்போ A21ஐயும் A31ஐயும் 0 ஆக்கணும். A21 0 ஆக்கணும்னா A11 R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்ரேஷன் R2 implies R2 minus 2R1. இப்போ A31 0 ஆகணும்னா 1ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ R3 implies R3 minus R1. R2 implies R2 minus 2R1 and R3 implies R3 minus R1. இப்போ இது ஈக்குவலன்ட் சிம்பல் தான் போடும். ஈக்குவலன்ட் சிம்பல். There is no change in the first row. அப்படியே எழுதுங்க. 1 2 3 1 0 0. First row change இல்லை. Second row R2 minus 2 R1 2 minus 2 into 1 2 minus 2 0. 5 minus 2 into 2 5 minus 4 1. 3 minus 2 into 1 3 minus 2 into 1 3 minus 2 into 3 is equal to 3 minus 6 minus 3. Then R3 minus R1 1 minus 1 0. 0 minus 2 R3 minus R1 0 minus 2 minus 2. Then R3 minus R1 8 minus 3 5. R2 minus 2 R1 0 0 minus 2 into 1 minus 2. 2 minus 1 minus 2 into 0 1. இது ரெண்டுமே 0 ஆனது 0. R3 minus R1 R3 minus R1 0 minus 1 minus 1. 0 minus 0 0. R3 minus R1 1 minus 0 1 minus 0 is 1.
ஸோ நவ் இப்போது A21 0 கொண்டு விட்டோம், A31 0 கொண்டு விட்டோம். அடுத்தது A22 +1 கொண்டு வரணும். A22 +1னா இங்கே நமக்கு அட்வான்டேஜாகவே A22 +1 வந்துருச்சு. அடுத்தது இப்போ A12ஐயும் A32ஐயும் 0 ஆக்கணும். A12 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ ஆப்ரேஷன் என்ன வரும்? R1 implies R1 minus 2R2. இப்போ A32 0 ஆகுதுன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி -2ஆல் ஆட் பண்ணலாம். அப்போ தேர்ட் ரோவுக்கு R3 implies R3 plus 2R2. அப்போ A12 எலிமெண்ட்டும் A32 எலிமெண்ட்டும் 0 ஆகணும்னா இந்த செகண்ட் ரோ தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். அப்போ AI is equivalent to there is no change in the second row, 0 1 minus 3. -2 1 0. R1 minus 2 R2. R1 minus 2 R2. 1 minus 2 into 0 1. R1 minus 2 R2. 2 minus 2 into 1. 2 minus 2 0. Then 3 minus 2 into -3. அப்போ 3 minus 2 into -3 plus 6. 3 plus 6 is 9. Then R3 plus 2 R2. R3 equal to R3 plus 2 R2. 0 plus 0 0. R3 plus 2 R2 minus 2 plus 2 into 1. Minus 2 plus 2 0. Then R3 plus 2 R2, 3 plus 5, 5 plus 3 into 5 plus 3 into 2, 5 plus 2 into R2 minus 3. அப்போ 5 minus 6 minus 1 minus 1. Next இதே அப்படி R2 minus 2 R1. 1 minus 2 into minus 2. 1 minus 2 into minus 2. 1 plus 4, 5. R1 minus 2 R2. R1 0 minus 2 into 1 minus 2. இது ரெண்டுமே 0, another 0. R3 implies R3 plus 2 R2. R3 plus 2 R2 minus 1 plus 2 into minus 2. 2 minus 2 into minus 2 minus 4. Minus 4 plus minus 1 minus 5. Minus 5. R2 plus R3 plus 2 R2. 0 plus 2 into 1. 0 plus 2 into 1. 2. R3 plus 2 R2. 1 plus 2 into 0. 1. Now we got இது ரெண்டு 0 ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது A33 வந்து +1 இருக்கும். A33 +1 இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அதை R3-ஐ -1ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். R3 implies -1 into R3. அப்போ is equivalent to 1 0 9 0 1 -3. இந்த தேர்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 0 +1 5 -2 0 -2 1 0
இது வந்து +5 -2 -1 இது ஓவர். இப்போ எனக்கு -3 0 ஆகணும்னா R3 1 3 மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் -3 ஆட் பண்ணணும். அப்போ ஆப்ரேஷன் R2 implies R2 plus 3R3. R2 implies R2 plus 3R3. அப்போ AI is equivalent to formula R1 minus 9 into 0 1. இது ரெண்டுமே 0, அதனால 0. 9 minus 9 into 1, 9 minus 9 0. இதில் சேஞ்ச் இல்லை. 0 அது 0 0 1 தேர்ட் ரோ சேஞ்ச் இல்லை. 0 0 1 இங்கேயும் 5 -2 -2 -1 இங்கேயும் சேஞ்ச் இல்லை. இப்போ செகண்ட் ரோ என்ன R2 implies R2 plus 3 R2 R2 plus 3 R3 R2 plus 3 R3 R2 plus 3 R3 R2 plus 3 R3 0 R2 plus 3 1 plus 3 into 0 1 -3 plus 3 into 1 -3 plus 3 0 0. Then R1 minus 9 R3 5 minus 9 into 5 5 minus 45 minus 40 minus 2 minus 9 into minus 2 minus 2 plus 80 அப்போ plus 60 plus 60 0 minus 9 into minus 1 minus 9 into minus 1 plus 9 0 plus 9 9. Then second row R2 plus 3 R3 R2 plus 3 R3 R2 minus 2 plus 3 into 5 R2 plus 3 into 5 minus 2 plus 15 is 13. R2 plus 3 R3 1 plus 3 into minus 2 1 plus 3 into minus 2 1 minus 6 is equal to minus 5 0 plus 3 into minus 1 minus 3 into minus 3. Now this is identity matrix, this is A inverse. Therefore A inverse is equal to minus 40 16 9 13 minus 5 minus 3 5 minus 2 minus 1. This is an important 5-mark question.